ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கே நித்திய பிதா, நித்திய காலமாய் இருக்கிறவர், இருக்க போகிறவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன் என்று ஏசப்பா சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்திலே நாம் பார்க்கிற பொழுது அநேகர் பலவிதமான ஒரு டென்ஷனோடு வாழ்றாங்க, ஒரு பதட்டத்தோடு வாழுகிறதை நாம் காண முடியும். காரணம் என்ன தெரியுமா? என்ன நடக்குமோ, எப்படி காரியங்கள் ஆகுமோ, கடைசி காலத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்லி எல்லாம் பல காரியங்கள் அவர்கள் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். கடைசி கால நித்தியத்தில் கூட என்ன நடக்குமோ, நான் எங்க போவேனோ என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம இல்லைனா ரட்சிக்கப்பட்டதை நான் எப்படி அதை காட்டுறதோ அல்லது நம்புகிறதோ, இன்னும் அது நிறைய பேருக்கு அது என்னென்று சரியாமலே விளங்கி கொள்ள முடியாமலே யோசித்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறார்கள். உண்மையில நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்று சொல்லி இந்த கேள்வி எல்லாம் அநேக பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, எனக்கு என்ன நிலைமை, எப்படி காரியங்கள் என்று இவைகளாம் இருக்கிற பொழுது என்னுடைய உள்ளத்திலிருந்து வருகிற அந்த ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன், அது வெளிக்கொணர செய்கிறதா இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி எல்லாம் இந்த வார்த்தைகளை பேசுகிற விதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறதா இருக்கிறது. ஒருவேளை தேவனுக்கு நான் கொடுத்த வாக்கு ஒருவேளை மறந்துட்டு வாரா, இல்ல அது மறந்து போய் விடுமா என்று சொல்லி எல்லாம் நாம் கேட்க தோன்றுகிறதா இருக்கிறது. ஆனா இன்றைக்கு உலகத்தின் பிள்ளைகள் நாம் எதையோ பேசிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் ஜீவனுள்ள தேவனாகி கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏசப்பா சொல்ற இந்த நித்திய ஜீவன் எங்கவும் கிடைக்காது, யாராலும் கொடுக்கவும் முடியாது, நம்மால வாங்கவும் முடியாது. வேதம் சொல்லுகிறது, காணாதவைகள் நித்தியம் என்று சொல்லி. காண்கிறது, அல்லேலூயா, இது காண்கிறதெல்லாம் அழிந்து போகுமா? இந்த காண்கிற உலகமெல்லாம் அழிந்து போகும், ஆனால் காணாதவைகளோ நித்தியமா இருக்கும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்களும் அப்படிதான். ஏசப்பா சொல்றாரு, நான் உங்களை கடைசி காலத்துல நித்தியத்துல உங்களோடு கூட நான் இருக்கணும், நீங்க என் கூட இருக்கணும், நான் உங்களை விட்டுட மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 28 நம்ம படித்தோம் சொன்னா, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அப்பா சொல்றாரு, நான் அவங்களை பார்த்துக் கொள்வேன், கையிலிருந்து யாரும் அவர்கள் அவ்வளவு சீக்கிரமா எடுத்துக்கொண்டு போய்விட முடியாதுன்னு சொல்லி. அப்ப அப்பா சொல்றாரு, நான் கடைசியில பார்த்திருக்கிறேன், நீங்க என் கூட நித்திய காலமா இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நித்திய காலத்துக்கே நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற ஏசப்பா, ரோமர்ல படிக்கிறோம், தான் குமாரனாகி இயேசுவை நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி அவர் கொடுக்க மாட்டார்னு சொல்லுவாரு? தான் சொந்த குமாரனாகி இயேசுவையே நமக்காய் சிலுவையில மறித்து நம்மளை மீட்டெடுக்க ஒப்பு கொடுத்தாரு, மீது எல்லாம் கொடுக்க மாட்டாரா? நாம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஐயோ வீடு கட்டணுமே, ஐயோ இன்னும் நிலம் வாங்கணும், நிலம் வாங்கி வீடு கட்டணுமே, எத்தனை கல் ஆகும்? ஏசப்பா நித்தியத்தை பத்தி சொல்லிட்டே இருக்கிறார். நீங்க எல்லாம் அங்க இருப்பீங்க, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும் பொழுது இந்த சாதாரண வீடு தேவன் கொடுக்க மாட்டாரா? உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா? எப்பயாவது ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும் ஏசப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே.
உன்னை நித்தியத்தின் ஆசீர்வாதத்தை நினைத்து பார்க்கிற தேவன். அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளோ பெரிய கிருபையை தேவன் வைத்திருக்கிறாரு. இந்த உலகத்துல தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரா? நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாது. ஐயோ, கல்யாணம் கட்டி கொடுக்கணுமே. நீங்க கவலைப்படுறீங்களா? பதட்டத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. He has planned for eternity. இது வழியில தாங்க இதெல்லாம் நம்ம இப்ப இந்த உலகத்தில் இருக்கிறோம். அதான் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு காரியம் தானே. இப்ப நம்ம எல்லாம் மெய்யூருக்கு போயிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் பையூர்ல இருந்தோம். அப்பதான் அம்மாவுடைய வயிறு கர்ப்பம். இப்ப இருக்கிறது பொய்யூர். இப்ப பொய்யூர்ல இருக்கிறோம். நம்ம மெய்யூரை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். மெய்யூர் தாங்க கேரண்டி. இந்த பொய்யூர் இல்ல. நம்ம பொய்யூர்ல தான் ரொம்ப டென்ஷன் எடுத்துருக்கணும். ஒரு முறை ஒரு உயர் அதிகாரியுடைய வீட்டுல நான் போயிருந்தப்ப அவர் ஒருத்தருக்கு கால் பண்ணணும், டெலிபோன்ல கால் பண்ணணும். ஒரு பெரிய உயர் பதவியில இருந்தவர், இந்திய தேசத்தினுடைய உயர் பதவியில இருந்த ஒரு நபர். ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா இத்தனை ஆட்கள் இருந்தாங்கன்னா அதுல அவர் ஒருத்தரா இருந்தார். அவர் ஏதோ ஒரு டென்ஷன்ல ஐ வாண்ட் டு கால் திஸ் காய் அப்படின்னு சொல்லிட்டு டெலிபோன் எடுத்து நம்பர் போட்டுட்டே இருந்தார். 3 முறை போட்டார். நான் ஒரு முறை கவனிக்கல, 2 முறை நான் கவனிச்சு பார்த்தேன். கவனிச்சு பார்த்தப்ப என்ன ஆச்சு தெரியுமா? அந்த ஐயா ஏதோ ஒரு மைண்ட் பிஸியில அவருடைய வீட்டு நம்பரையே அவரை டயல் பண்ணிட்டே இருக்கிறார். டயல் பண்ணிட்டு சொன்னார், இந்த கால் இஸ் நாட் கோயிங் அப்படின்னார். இந்த காலே டெலிபோன் காலே போல அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், நான் அவருக்கு ரொம்ப பெரிய மனிதர், அவர் வயதிலும் மிகுந்த உயர்ந்த மனிதர் அவர். நான் அவர் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் சொன்னேன், ஐயா நான் ஒரு முறை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கால் பண்ண வேண்டிய நம்பருக்கு நானே டயல் செய்தேன். ஒரு சின்னத்தில் இன்றைக்கு நாம கூட அப்படித்தான் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுறதுக்கு பதிலாக நித்தியத்தின் ஆசீர்வாதத்தை பிளான் பண்ணி வைத்திருக்கிறவர் இந்த டெம்பரவரி ஆசீர்வாதத்துக்கு எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ பாடு, எவ்வளோ பதற்றம், எவ்வளோ பயம். ஏசப்பா சொல்றார், I am the God of eternity. நான் நித்தியத்தின் தேவனாய் இருக்கிறேன். நீ பயப்படாத, இந்த பொய்யூர்ல பயப்படாத, தைரியமா இரு, நான் உன்னை மெய்யூருக்கு கூட்டி போவேன் என்று அப்பா சொல்றாரு. அதுதான் காரியத்தின் கடை தொகை. That is the one final thing. That is our goal. அதுக்கு தான் ஏசப்பா உங்களை ப்ரிப்பேர் பண்றாரு. தைரியமா இருங்கள், நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் வாழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போக, நீங்க கெட்டு போக மாட்டீங்க. பொய்யூர்ல கெட்டு போக மாட்டீங்க. பயப்படாதீங்க, நடக்கும், எல்லாம் நடக்கும். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் உங்க மேல பாருங்க, இந்த பொய்யூர்ல இருக்கிறவங்க மேல எவ்வளவோ அன்பு வைத்திருக்கிறாரே. கண்டிப்பாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். You are already blessed. You are already blessed with eternal blessings. அதனால இந்த வழியில வர வேண்டிய just passing cloudsல அப்படியே போற போக்குல வர வேண்டியதை பத்தி எல்லாம் கவலைப்படி. கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். வாக்கு மாறாத இயேசு ராஜா உங்களோடு இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நித்திய பிதாவே, இந்த காலையில உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறப்பா. எங்களுடைய பலவீனங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், கண்ணீர், பயம், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர். You are our provider. நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கு. நித்திய ஆசீர்வாதத்தை குடித்து வைத்திருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு தங்களுடைய வாழ்விலே அநேக பதற்றங்கள், டென்ஷன், பயத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல நம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை வைத்து அந்த பயங்கள் உடைக்கப்படுவதாக. பலத்தாலும் ஆண்டவரே ஆத்துமாவுடைய தைரியத்தால் இவர்களை நிரப்பி ஆசீர்வதிங்க. உடைய கிருபையும் சமாதானம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.